இந்த டைம் பசங்களுக்கு 10 நாள் லீவு டக்குன்னு போயிடுச்சு. பாப்பா என்கிட்ட கேட்குறா, அம்மா லீவ் விட்டால் மட்டும் எப்படிமா ஸ்பீடாக போகுது, ஸ்கூல் இருந்தால் மட்டும் போகவே மாட்டுக்கு அப்படின்னு. இந்த கொஸ்டின் எல்லாருமே எல்லார்ட்டையும் கேட்குறது தான். எனக்கும் பாப்பா கேட்டோடனே சிரிப்பாக வந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அது டக்குன்னு முடிஞ்சிடும், நம்மளுக்கு எது போரிங்காக இருக்கோ அது ரொம்ப லாங்காக போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த டைம் வந்து நாங்கள் எங்கேயுமே பசங்களை கூட்டிட்டும் போகல. அம்மா வீட்டுக்கு தான் 2 நாள் போயிருந்தோம். அங்கே வந்து பாபா கோயில் இருக்குது, அம்மா வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தான். அங்கே போகணும் அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்பாவும் போகணும் அப்படின்னாங்க. சரி பசங்களை கூட்டிகிட்டு அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு சாயங்காலம் போல் போனோம். பாபா கோயில் வந்து இதோட நான் 3வது கோயில் பார்க்குறேன். ஒரு டைம் வந்து கொடைக்கானல் போகும்போதும் அங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது போனேன். அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்து பக்கத்துலேயே ஒரு பெரிய பாபா கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் இது 3வது கோயில் வரேன். நான் பாபா கோயில் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப அமைதியாக காமாக அப்படியே ஒரு எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் இருக்குது. அது ஹிந்துக்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், அது என்னங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதுலேயுமே போட்டிருப்பாங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி வந்து அங்கே இருக்க பெல்லு இதெல்லாம் அடிக்க போனால் தம்பி அடிச்சிடாதடா, ஏன்னா அங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது, எதுவும் சொல்லிடுவாங்க அப்படின்னு. இதில் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோயில் உச்சியில் போய் இருந்து பார்க்கும்போது திருநெல்வேலி சிட்டியே அங்கே தெரிஞ்சிச்சு. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் தெரிகிறத விட நேரில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்ததில் டைம் போனதே தெரில. அம்மாவும் அப்பாவும் சாமி கும்பிட போயிட்டாங்க. நாங்கள் இதை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தோம். அங்கேருந்து வர்றதுக்கே மனசு இல்லை, அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அதில் காற்று வேறு நல்லா வந்துட்டு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. யாராவது திருநெல்வேலி சைடு இருந்தீங்க அப்படின்னா, அங்கே போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாப்பாவும் தம்பியும் அங்கேருந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி தெரிஞ்சிச்சு. இங்கேருந்து ஸ்பீடாக அந்த ஊஞ்சலை பார்த்து ஓடி போனாங்க. போன வேகத்தில் அப்படியே ஏமாந்துட்டாங்க. நானுமே இது ஊஞ்சல் போல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பக்கத்தில் போன பிறகு தான் தெரிஞ்சு அது தராசு அப்படின்னு. அந்த படங்களில் பார்ப்போம்ல, எடைக்கு எடை வைப்பாங்க, அந்த மாதிரி தராசு. போன வேகத்தில் பாப்பா அப்படி திரும்பி வந்துட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அம்மா வந்து விபூதி இதெல்லாம் எடுத்தாங்க. அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.